இன்னொன்னு என்னன்னா, இந்த அக்கா மக பாட்டு உருவாகுறதுக்கே ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஒரு பெரிய கதை இருக்கு. ஆமா, அப்படின்றதெல்லாம் நாங்க ஆமா. கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கதைய நீங்க சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவோண்ணே. ஆமாய்யா. நம்ப வந்துயா, ஆ 7 வயசுலேருந்து நம்ம இந்த சங்கீதம், ராகம், தாளம் அது இதெல்லாம் பழகிட்டு வந்து நம்பளோட எண்ணம் வந்து ஆல்பம் செய்யணும். தமிழ் ஆல்பம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் குறிப்பிட்ட வயசுல ஒரு 28 வயசு வரைக்கும் ஸ்டூடியோவுக்கு போவோம். ஷோல பாட்டு படிப்போம். போய்க்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது, இந்த இந்த 90ஆம் ஆண்டு சீசன்ல வந்து எனக்கு அக்கா மக இருந்தாங்க. எங்க அக்கா பேரு பொன்னம்மா. ஆ அவங்க மக பேரு வந்து மலர்விழி. ஸோ நாங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு அவங்க முகத்துல நெருப்பு பட்டு, காலுகள்லாம் நெருப்பு பிடிச்சிருச்சுயா. பிடிச்சோனே ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னா, அப்ப எனக்கு ஒரு கூட்டாளி இருந்தாரு. அவரு ஒரு பஞ்சாபி. அவர் சொன்னாரு, "எனக்கு தெரியும் உன் கேர்ள் ஃபிரெண்டோட மூஞ்சிலாம் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத. நீ ஒரு 18,000 மலேசியா ரிங்கேட்ட நீ குடுத்தீன்னா நம்ம குணப்படுத்திறலான்னு." அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம இந்த டைம்ல நம்ப இந்த இந்த அக்கா மக ஆல்பம வெளியாக்குமான்னு. ஏன்னா அக்கா மக வந்து 10 வருஷம் ப்ராஜெக்ட்யா. அந்த பீட்டு, அதோட சவுண்டு, அதோட ரெக்கார்டிங்கு, அதோட மிக்ஸிங்கு எல்லாம் டிஃபரெண்டா இருக்கணும்னு சொல்ட்டு 10 வருஷமா வேலை செஞ்சு தான் இங்க வந்தோம். அப்ப நான் யோசிச்சேன். சரி ஓகே. இந்த அக்கா மக பாட்ட இங்க ரிலீஸ் பண்ணுமான்னு சொல்ட்டு தான் ரிலீஸ் பண்ணோம். என்னோட ஒய்ஃப்க்காக தான் இத ரிலீஸ் பண்ணோம். கடவுள் அருளால 2 நாள்லயே நம்ப பத்துகேஃப் கோயில்ல நம்ப கேசெட் வித்தோம். அப்ப சிடிலாம் இல்ல. கேசெட் இருக்கும்போது ஒரு 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 8 ஹவர்லயே 18,000 ஒன்லி கிடைச்சிருச்சு. நான் டப்புன்னு அந்த பூத்ல இருந்து வெளியாகிட்டு என் ஒய்ஃப் கிட்ட குடுக்க போயிட்டேன் காச. சோ இந்த அக்கா மக வந்த காரணம் வந்து என்னோட அக்கா மக மலர்விழினால தான் அந்த ஆல்பம் செஞ்சேன். வேற எந்த காரணமும் இல்ல.